ஒரு நாள் இவரோட ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இவனும் வேறு வழி இல்லாமல் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ குழந்தைய வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு கார்லேயே விட்டுட்டு போகிறான். தென் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒருத்த வந்து டோர் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு கார் டோரை மூடிடுறான். அந்த பொண்ணு ரொம்பவும் பயந்து கத்த ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்ததுமே சாவி அங்கேயே விட்டுட்டு இங்கே வந்துடுறாரு. டோர் திறக்க முடியாதனால பிரேக் பண்ணிட்டு அந்த குழந்தையும் தூக்கிறாரு. தென் வீட்டுக்கு போனதுமே அவங்க ஒய்ஃப் செமையா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து என்னோட பாஸ் வந்து இவன் அட்டன் பண்ண மீட்டிங்கோட கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த பொண்ணோட பர்த்டே வருது, அதனால முதியோர் இடத்துல செலிப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் அங்கே போறாங்க. ஆனா அங்க ஒர்க் பண்றவங்க இந்த குழந்தைய ரொம்பவும் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த குழந்தையுமே அவங்க கிட்ட ரொம்பவும் அட்டாச் ஆகி ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதனால இவங்க கிட்டே நம்ம குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா போகும்போது இந்த குழந்தை அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தவங்க இவங்களுக்கு ரொம்பவும் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா 18 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில இவங்களோட குடும்பத்தை இழந்துடுறாங்க. அப்ப இவங்களோட பொண்ணுமே இறந்து போறா. இந்த பொண்ணு இந்த குட்டி பொண்ணோட மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கு பாசம் ரொம்ப அதிகமாகி இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கே போறாங்க. இவங்களை பார்த்ததுமே இந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. தென் இந்த குழந்தைய நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டெல்லாம் சமைச்சு இவங்களுக்குமே சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த குழந்தைய கொஞ்சம் பெரிய ஆளாகிறா. ஆனா இவங்க 2 பேருக்குமே அவங்களோட ஒர்க்கில் யூஎஸ் போற சான்ஸ் கிடைக்குது. அதனால இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இவங்களோட பொண்ணு மாதிரி வளர்த்துருப்பாங்க. இந்த பொண்ணுமே இவங்களை அம்மா மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதனால இவங்களும் கூட வராங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா உள்ள போறா. பட் அவங்க அம்மா இதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டதுமே இவங்க இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.